தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் வர்த்தக நகரான கோவையில் தற்போதுள்ள நிலை குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் நேசராஜிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நேசராஜ், சொல்லுங்க, இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கோவையில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன? பேருந்து இயக்கம் எப்படி இருக்கிறது? கடைகள் எல்லாம் எத்தனை சதவீதம் அடைக்கப்பட்டிருக்கிறது? தமிழக விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும், தேசிய வங்கிகளில் வாங்கிய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதனையடுத்து கோவையை பொறுத்தவரை அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. தற்பொழுது அரசு பேருந்துகள் அதிகமாக ஓடி வருகிறது, ஆனால் கூட்டம் இல்லை. தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு பணிகள் போலீசார் போடப்பட்டுள்ளனர். அதேபோல கோவை மாநகர கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் போடப்பட்டுள்ளனர். கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக இன்று கோவையை பொறுத்தவரை 10:30 மணி அளவில் இந்திய மாணவர் சங்கம் ரயில் மறியலில் ஈடுபட உள்ளனர். அதேபோல வடகோவை பகுதியில் திமுக கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் ரயில் மறியலில் ஆர்ப்பாட்டத்தில் நடத்த உள்ளாங்க. அதேபோல பீளமேடு பகுதியில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளனர். இதனை அடுத்து கோவையில் உள்ள முக்கிய பகுதிகளில் ஒண்டிப்புதூர், பாப்பநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் திமுக கட்சியினர் ஒரு சில கடைகளை மூடுங்கள் என சொல்லி வருகின்றனர். இதனை அடுத்து டெல்லியில் 41 நாட்களுக்கு பிறகும் விவசாயிகள் கடும் போராட்டத்திற்கு பின்பு மத்திய அரசு செவி சாய்க்காத நிலையில் தற்பொழுது இந்த கடையடைப்பு போராட்டம் அவர்களுக்கு எந்தவிதமான நல்ல பலனை தரும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள கட்சிகள் நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டவே இந்த கடையடைப்பு போராட்டம் என தெரிகிறது. தற்போது 11 மணி அளவில் வணிக சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் மத்திய தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்த உள்ளனர். தனியார் பேருந்துகளும் தற்போது ஓடி வருகிறது, ஆனால் கூட்டம் இல்லாத காரணத்தினால் ஒரு சில வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் போலீசார் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. நேசராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. கோவையை பொறுத்தவரை இன்று இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டமும் நடைபெற இருக்கிறது. வடவள்ளி பகுதியில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது. தனியார் பேருந்துகளின் இயக்கம் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்பது குறித்த பல தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்டோம். அடுத்ததாக விழுப்புரத்தில் முழு அடைப்பின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை விளக்குகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், சொல்லுங்க, விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் முழு அடைப்பின் தாக்கம் எப்படி இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அரசு பேருந்துகள் 50% குறைவாக தான் இதுவரைக்கும் இயக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அரசு போக்குவரத்து பணிமனை 1ல் நிற்கிறோம். இந்த இங்கிருந்து அதாவது மாவட்டம் முழுவதும் போக்குவரத்து கழக டெப்போக்கள் பார்த்தீங்கன்னா நகர பேருந்துகள் ஒரு 40% குறைவாக இயக்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் 50% குறைவாக தான் இயக்கப்பட்டிருக்கு. மக்கள் நடமாட்டம் மிக குறைவாக இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீ கடை மட்டும் திறந்திருக்காங்க. ஹோட்டல்கள் முழுவதுமாக மூடி இருக்கு. பெரும்பாலான கடைகள் இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்கு. மருந்துகள் திறந்திருக்கு. மாவட்டம் முழுவதும் காவல்துறை உஷாரில் வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் இந்த பணிமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறதுக்காக தயாரில் இருக்காங்க. அதே போல இந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதி பதற்றமா இருக்கு. மாவட்டம் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் போகும் வாகனங்களுக்கு முழுவதுமாக நெடுஞ்சாலை போக்குவரத்து காவல்துறையினர் முழு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான போலீசார் அந்தந்த காவல் நிலைய பகுதிகளில் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. விழுப்புரம் பகுதியில் தலைமை தபால் நிலையம் எதிரில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் அவங்க ஆதரவு தெரிவித்த கட்சிகள் காலை 10:30 மணிக்கு மேல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து விழுப்புரம் பகுதியில் 50% மேல இதுவரைக்கும் மக்களோட பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். நம்மளிடையே பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்தை சேர்ந்த மூர்த்தி இருக்காரு. இவங்களோட கோரிக்கை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார், என்ன கோரிக்கை வலியுறுத்தி இப்போ நீங்க இந்த இடத்துல குறிஞ்சிருக்கீங்க, அடுத்த கட்ட என்ன பண்ண போறீங்க? விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாயிகள் சம்பந்தமாக எந்தவிதமான அவர்களுக்கான நிவாரணம் என்பதை வழங்கப்படாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மாநில அரசாங்கம் 39,000 கோடி நிவாரணத்தை கேட்டு இதுவரையிலே மத்திய அரசாங்கம் 2,000 கோடி ரூபாய் கூட கொடுக்காத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 40 நாட்களாக விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற சூழலில்தான் தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே வலுவாக வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்வது என்ற முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் இந்த வறட்சி என்பது சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களும் வறட்சி என்று அறிவித்த பிறகு மத்திய மாநில அரசுகள் இதற்கான நிவாரணத்தை வழங்காமல் இருப்பது மிக கொடுமையாக இருக்கிறது என்ற முடிவிலேதான் இந்த தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம்.
இப்ப இவங்களோட கோரிக்கை வலியுறுத்தி இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா திமுக தொழிற்சங்கங்கள் இந்த இடத்துல போராட்டத்துக்கு தயாரா இருக்காங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றணும், அதே போல எங்களோட கோரிக்கைகள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் வரை தங்களோட போராட்டம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் திமுக தொழிற்சங்கத்தினர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், என்ன கோரிக்கை வலியுறுத்துறீங்க, என்ன உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை? அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொன்னால் இப்போ மறியல் பண்ணின்னு இருக்கிறோம். அரசு போக்குவரத்து கழக வண்டிகளை இயக்கக்கூடாதுன்னு. ஏன்னா தமிழக விவசாயிகள் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டு அரசாங்கமே சொல்லுது 111 வருஷத்துக்கு இல்லாத வறட்சி அப்படின்னு சொல்லி தண்ணி எங்கேயும் குடிக்கக்கூட இல்லை. இதில் விவசாயிகள் தான் நமக்கு ஆதாரம். விவசாயி தான் நம்ம தமிழ்நாட்டோட முழு முதல் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கடனை தள்ள சொல்லி டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலும் பல்வேறு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தினமும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் நலன் காக்கணும், கடன் தள்ளுபடி செய்யணும், அவங்களுக்கு உரிய முறையில் நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி இன்று ஒரு நாள் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், CITU, அம்பேத்கர் புரட்சியாளர்கள் தொழிற்சங்கம், இன்னும் ஏனைய ஒரு 10 தொழிற்சங்கங்கள் சேர்ந்து இன்று நாங்கள் மறியல் செய்து எங்களுடைய கண்டனத்தை செய்து மக்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நாங்கள் அனைவரும் வேலைக்கு செல்லாமல் என்று அலுவலகம் முன்பு. இவங்களோட போராட்டம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் விழுப்புரம் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு இவங்க பேருந்துகளை வெளியே விடாமல் தற்சமயம் இந்த இடத்துல ஒரு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 50% மேலாக பாதிப்பு ஏற்பட்டது நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வெளி மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல 50% கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. 50% பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிய தகவல்களை பார்த்தோம். அடுத்தாக மதுரையில் நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு எமது செய்தியாளர் சரவணன் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, இப்ப மதுரையை பொறுத்தவரை இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது? பாதுகாப்பிற்காக எத்தனை காவல்துறையினர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க? சரவணன். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தனியார் பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படுகிறது. அரசு பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மண்டலத்தில் விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய 3 மாவட்டங்களை அடக்கிய மதுரை மண்டலத்தில் 1800க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இருக்கிறது. இந்த அரசு பேருந்துகளில் பார்த்தீங்கன்னாக்கா இது தற்போது வரை ஏறத்தாழ 70% பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பேருந்து நிலையங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் நடமாட்டம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரு பேருந்தில் 50 பேர் செல்லக்கூடிய பேருந்தில் குறைந்தது 15 முதல் 20, 25 பேர் தான் தற்போது பயணிக்குவதை பார்க்க முடிகிறது. அதே போல் வழக்கமாக ஆட்டோக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40% ஆட்டோக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறிய சரக்கு வாகனங்கள் மற்றும் சரக்கு ஆட்டோக்கள் சரக்குகளை ஏற்றி சென்று வருகிறது. ஆனால் பெரிய ரக கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் மணல் லாரிகள் அனைத்தும் ஓடவில்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மதுரை மாநகர் பகுதியில் மாநகர் காவல் ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு முக்கிய இடங்களில், அதாவது மக்கள் கூடக்கூடிய இடங்கள், பேருந்து நிலையங்கள், பேருந்து நிறுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. புறநகர் பொறுத்தளவிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரியின் உத்தரவின் பேரில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளிலும் போடப்பட்டிருக்கிறது. மேலும் ரோந்து வாகனங்கள் சுற்றி வருகிறது. ரோந்து வாகனங்களில் காவலர்கள் முழுவதுமாக நேற்று இரவு முதலே சுற்றி வருகிறார்கள். அதே போல் மாநகர் பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்களில் தற்போது சுற்றி வருகிறார்கள். அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு முழு வீச்சில் போலீசார் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட போலீசார் மதுரை மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை மாட்டுத்தாவணி அருகே இருக்கக்கூடிய பூ மார்க்கெட்டில் இன்று கடைகள் திறந்திருக்கிறது. ஆனால் பூ மார்க்கெட்டில் பூக்களின் வரத்தானது இல்லை. யாரும் பூக்களை கொண்டு வரவில்லை, எந்த விவசாயியும் பூக்களை கொண்டு வரவில்லை. நேற்று மீதம் இருந்த பூக்களை தற்பொழுது வியாபாரிகளுக்கு விற்று வருவதாக வியாபாரி சங்க செயலாளர் முத்து நம்மிடம் தெரிவித்தார். அதே போல் அதற்கு அருகே மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய காய்கனி மார்க்கெட், சென்ட்ரல் காய்கனி மார்க்கெட் இருக்கிறது. இந்த காய்கனி மார்க்கெட்டில் தான் தற்போது நம்ம இருக்கிறோம். இந்த காட்சிகளை பார்த்தால் தெரியும், வெறிச்சோடி கிடக்கிறது. ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே இருக்கிறது. இந்த 300க்கும் மேற்பட்ட கடைகள் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மற்றும் சிறிய வியாபாரிகள் இருக்கக்கூடிய கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல லட்சம் மதிப்பிலான வர்த்தகம் இன்று பாதிக்கப்பட்டுள்ளதாக காய்கனி வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த காய்கறி மார்க்கெட்டிற்கு பின்பகுதியிலும் முன்பகுதியிலும் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள், சின்ன சின்ன வியாபாரிகள் மட்டும் காய்கறிகளை வைத்திருக்கிறார்கள். அதை அத்தியாவசிய தேவைக்கு ஒரு சில பொதுமக்கள் வாங்கி செல்கிறார்கள். மேலும் இந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு ஒருவேளை
திறந்திருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வந்த பொதுமக்களில் சிலர் நம்மளிடம் பேசும்பொழுது சந்தேகத்தின் பேரில் வந்ததாகவும், ஆனால் காய்கறி மார்க்கெட் மிகவும் வெறிச்சோடி இருக்கிறது, இது விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே போல் ஒரு நாள் விவசாயிகளுக்கு உழவர்களுக்காக நாம் இந்த கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதை மகிழ்ச்சியாக நாங்கள் வரவேற்கிறோம் என்று பொதுமக்கள் தரப்பிலிருந்து நம்மிடம் தெரிவித்தார்கள். மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு காலை டீ கடைகள் மற்றும் பால் பூத்துகள் திறந்திருக்கிறது. அதில் பொதுமக்கள் அறிந்து செல்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கும் சிறிய மற்றும் நடுத்தர உணவகங்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு சில இடங்களில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கிய இடங்கள் மற்றும் பெரிய உணவகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல் வர்த்தக நிறுவனங்களில் ஒரு சில வர்த்தக நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. எனவே வர்த்தக நிறுவனங்களில் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் முழுவதுமாக இன்று அடைக்கப்படும் என்ற நிலையில் இருக்கிறது. தற்போது வரை அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில சிறு வியாபாரிகள் கடையை திறக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நேற்று தெரிவித்தார்கள். அவர்களுக்கு தங்களது சங்கத்திலிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்று ஒரு சில கடைக்காரர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்க மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு முழுவதுமாக மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத சூழ்நிலையே இருக்கிறது. மேலும் பேருந்துகள் ஏதேனும் தேவைப்படும் பட்சத்தில் அந்த பேருந்துகளை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அனுப்புவதற்காக எந்த இடத்திற்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது, எந்த இடத்திற்கு மக்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு பேருந்துகளை இயக்குவதற்கு ஆங்காங்கே பேருந்து நிலையங்களில் போக்குவரத்துறை அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள்.